மரத்தை வெட்டிட்டு இருக்க மகாதேவனை கொல்ல பட்டாக்கத்தி பைரவனை அனுப்பி வைக்கிறான் அழகுராஜா. இன்னொரு பக்கம் சகாதேவனை கொல்ல கண்ணாடி கண்ணனும் அழகுராஜாவும் கோல்ட் ஸ்டிக்க தூக்கிட்டு போறானுங்க. மகாதேவனை கொல்ல போன பைரவன் கத்திய குறிப்பாத்து எறிகிறேன்னு அவனோட காலிலேயே குத்திக்கிறான். இந்த பக்கம் அழகுராஜாவும் கண்ணன் வரதை பார்த்துட்டு மீனா எந்திரிக்கவும் அதை பார்த்துட்டு சகாவும் எந்திரிக்க ஆணி அறையிற மிஷினுக்கு மாட்டியிருந்த கரண்ட் ஒயரு அவங்களுக்கு முன்னாடி தேங்கி இருந்த தண்ணியில விழுந்து கரண்ட் பாஸ் ஆக ஆரம்பிக்குது. கரண்ட் இருக்கிறது தெரியாம ஆளினால் அழகுராஜா சகாவை அடிக்கிறதுக்கு தண்ணியில கால வைக்கவும் கரண்ட் அவனை கண்டம் பண்ணி விட்டுருது. இதை பார்த்து கடுப்பான கண்ணாடி கண்ணே தண்ணிக்குள்ள கால வச்சா தானடா கரண்ட் அடிக்கும், இப்ப பாடுறான்னு ஓரமா ஒதுங்கி சகாவை அடிக்க போக கரண்ட் வயர்ல கால் தடுக்கி கொண்டு போன கோல்ட் ஸ்டிக்க மேல பறக்க விட்டுட்டு சகா செஞ்சு வச்ச மரப்பட்டிக்குள்ளே விழுந்துடுறான். மீனா அந்த மரப்பட்டியில ஆணி அடிச்சு விளாண்டதெல்லாம் உள்ள நீட்டிட்டு இருக்க ஜஸ்ட் மிஸ்ல கண்ணை தப்பிச்சிடன்னு நினைக்கிறதுக்குள்ள மேல போன ஸ்டிக்கு அவன் மண்டையிலே விழுந்து ஆணிய மூஞ்சில கோர்த்து விட்டுருது. இங்க என்னடா நடக்குதுன்னு தெரியாம மீனாவும் சகாவும் மிரண்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் காலில் குத்தி இருந்த கத்தியை புடுங்கின பைரவன் மகாதேவனை குத்துறதுக்கு ஓடி வந்து மரம் கட் பண்ற மிஷினுக்குள்ளேயே தலையை விட்டு முடியை கட் பண்ணுதான்னு டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான் பைரவன். அவனோட காலை இழுத்து பார்த்துட்டு வராம இருக்கவும் மகாதேவன் கதறிட்டு சகாதேவன் மீனா இருக்கிற இடத்துக்கு ஓடி வந்து அஞ்சு ஒருத்தன் மிஷினுக்குள்ள மண்டையை விட்டு தக்காளி சாஸ் ரெடி பண்றான்னு மகா சொல்லவும் அதை கேட்டுட்டு சகாதேவன் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடுறான். இங்க ஒருத்தனை சாக்கு போட்டு மூடி வச்சிருக்கத பார்த்துட்டு என்னடான்னு மகா கேட்க அப்படியே அந்த மரப்பட்டியையும் எட்டி பாரு, அதுக்குள்ள ஒருத்தன் செத்து கிடக்கான்னு காட்டவும் மகாதேவன் மிரண்டு போயிடுறான். கீழே இருக்க லிங்க தொட்டு இந்த படத்தோட முழு கதையும் தெரிஞ்சுக்குங்க.